ஒரு கேபாப் ஐடலுக்கும் அவரோட ஃபேனுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரி தான் இந்த கதை. ஊரே கூடி ஒரு அதிசயமான சூரிய கிரகணத்தை பார்த்துட்டும் போட்டோ எடுத்துட்டும் இருக்கும்போது இன்சோல் மட்டும் தனியா அவங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல உட்கார்ந்து ஒரு ஜன்னல் வழியா அதை ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அதே நாள் எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பாய் பேண்ட் அவங்களோட பாப்புலாரிட்டியை டெஸ்ட் பண்ணிக்க ஒரு ரேடியோ ஷோக்கு கிளம்புறாங்க. அந்த பேண்ட்ல மொத்தமா 4 பேர். அதோட லீட் சிங்கர் சோன்ஜே. லான்ச் ஆகி 3 மாசம் ஆன பேண்டுங்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. அது வரைக்கும் டிவிலையும் படத்துலயும் மட்டுமே அவங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்கள நேர்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைக்கிறப்பவே யூஸ் பண்ணிக்கணும்னு செலிபிரிட்டிஸை மீட் பண்ணி அவங்க ஃபேன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் ஷோவை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இம்சோலோட அம்மா இன்னைக்கு வெளியே வெயிலா இருக்கு, வீல் சேர்ல போக பிராக்டிஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. பின்னாடி ரேடியோல எக்லிப்ஸோட ஷோவை கேட்டுட்டே விட்டுறதுனால கவனம் கொஞ்சம் செதறி போய் அவங்களோட நெயில்ஸை சேர்த்து விட்டிடுறாங்க. ரொம்ப பதறி போய் இம்சோலை திரும்பி பாக்குறாங்க. ஆனா இம்சோல்னால இது எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. வேகமா பேண்டேட் எடுக்க போகும்போது பக்கத்துல இருந்த ஒரு கிளாஸ் ஃபிளார் வைஸை இடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. அது பீஸ் பீஸா செதறிடுது. இம்சோல் அவங்களையே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்காக உடஞ்ச கிளாஸ் பீசஸ்ல இருந்து ஒன்றை எடுத்து அவங்க கையில வச்சு ரொம்ப டைட்டா அழுத்தி பிடிக்கிறாங்க. அதே நேரத்துல ரேடியோ ஸ்டேஷன்ல எக்லிப்ஸோட ஷோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. எக்லிப்ஸோட ஒவ்வொரு மெம்பரும் எனர்ஜெட்டிக்கா ஒவ்வொரு காலையும் எடுத்து அவங்களோட பாப்புலாரிட்டி டெஸ்ட் பண்றதுக்கான கொஸ்டின்ஸை அந்த காலர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து சோன்ஜியோட டர்ன் வரும்போது அவரோட கால் கனெக்ட் ஆகுறது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இம்சோல் கிட்ட. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருந்த போனை இம்சோல் ரொம்ப கடுப்பா எடுக்கிறாங்க. இம்சோல் கிட்ட சோன்ஜே கேட்குற முதல் கேள்வி என்ன யாருன்னு தெரியுமான்னு. தெரியாதுன்னு சொல்ற இம்சோல் அவங்களோட வாய்ஸ் ரேடியோல கேட்கறத ரியலைஸ் பண்றாங்க. ரொம்ப கோவமாகி இந்த நாள் எல்லாருக்கும் உங்களை மாதிரியே ஒரு நல்ல நாளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிலருக்கு வாழவே வேணான்னு தோன்ற ஒரு நாளா கூட அமையலாம், அதனால இந்த மாதிரி பிராங்க் பண்ணாம தயவு செஞ்சு போனை வச்சிருங்க அப்படின்னு கடுப்பா போனை தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கு சோன்ஜே நம்ம உயிரோட இருக்கிறது தான் நம்மள பிடிச்சவங்களுக்கு சந்தோஷத்தை தரும், இவ்வளோ நாள் உயிரோட இருந்ததுக்கு தேங்க்யூ, இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு புது நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும், அதனால தைரியமா வாழணும்னு மோட்டிவேட் பண்றாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் எக்லிப்ஸ் ரொம்ப பெரிய குரூப் ஆயிடுச்சு. இம்சோல் அவங்கள வாழ்றதுக்காக மோட்டிவேட் பண்ண சோன்ஜேயோட ஃபேன் ஆயிடுறாங்க. காலையில எந்திரிக்கிறப்பவே அவங்களுக்கான இன்டர்வியூ கால் ஏதாவது வந்திருக்கான்னு முதல்ல செக் பண்றாங்க. அப்புறம் வயசானதுனால குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற அவங்க பாட்டி கிட்ட சோன்ஜேயோட வாட்ச் இருக்கிறத பாக்குறாங்க. ரொம்ப ஆசையா நிறைய காசு போட்டு சோன்ஜேயோட வாட்சை ஏலத்துல வாங்கினதுனால தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருன்னு வீல் சேர்ல பின்னாடியே போய் பாட்டி கிட்ட கேக்குறாங்க. வீட்டுக்குள்ள அண்ணன் இங்கேயும் வரத பார்த்து இம்சோல் அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த வாட்சுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பாட்டி கிட்ட எப்படியோ கேட்டோம், அதை இம்சோல் கிட்ட அவங்க கொடுக்கவே இல்லை. கடைசியா இம்சோலோட அம்மா பாட்டியோட ஃபேவரட் டிவி சீரீஸை பாக்குறதுக்கு விடுறேன்னு சொன்னப்போதான் பாட்டி அந்த வாட்சை கழட்டி இம்சோல் கிட்ட கொடுக்குறாங்க. சோன்ஜே ஒரு கான்சர்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. மேக்கப் ரூம்குள்ள வர எக்லிப்ஸோட மேனேஜர் கிட்ட அவர் ரிட்டையர் ஆக போறதாகவும் அதை பத்தி அவர் ரெக்ரெட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு காமா உட்கார்ந்துடுறாரு. பார்ட் டைமா வீடியோ எடிட்டரா இருக்கிற இம்சோல் அவங்களுக்கு இருக்கிற ஒரே கிளையண்டான ஜோசியம் சொல்ற ஆன்ட்டியோட வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோல ஆன்ட்டி சொர்க்கத்துக்கு சான்சோ பிரிட்ஜ் வழியா தான் போகணும்னு சொல்றத இம்சோல் கவனிக்கிறாங்க. கான்சர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஹெட் பேண்ட், டிக்கெட், சோன்ஜேக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இம்சோல் வேகமா கிளம்புறாங்க. இம்சோலை கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போற யோன்ஜு வழியில சோன்ஜேயோட ஸ்கூல் இயர் புக்கை கிஃப்ட் பண்றாங்க. இவ்வளவு அழகான பையனை எதிரில் இருந்த ஸ்கூல்ல இருந்தும் பார்க்கலேன்னு இம்சோல் புலம்புறப்போ அப்பெல்லாம் உனக்கு வேற கிரஷ் இருந்தாங்கன்னு யோன்ஜு கலாய்க்கிறாங்க. சோன்ஜேக்காக மொத்த பேண்டும் ஒரு கான்சர்ட்டுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணுமான்னு சில பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டு இப்படிதான் ஹேட் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இம்சோல் வருத்தப்படுறாங்க. இன்டர்வியூ கால் வந்ததுனால கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள திரும்ப வந்துடலான்னு இம்சோல் கிளம்பிட்டாங்க. மேக்கப்காக சோன்ஜே உள்ள போறப்போ மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரியா அவரை பாக்குறாங்க. ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு லிஃப்ட் இல்லாததுனால இன்டர்வியூ கொடுக்காமலே இம்சோல் ரிஜெக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு கான்சர்ட்டை என்ஜாய் பண்ணுவோம், இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைன்னு யோசிச்சுட்டே இம்சோல் பஸ் ஏறி கான்சர்ட்டுக்கு திரும்ப கிளம்புறாங்க. டைமுக்கு போயிடுவோமான்னு யோசிச்சுட்டே
ரீச் ஆகுறப்போ கான்சர்ட் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போக ஸ்டாஃபை கன்வின்ஸ் பண்ண அப்புறம் டிக்கெட்டை தேடினா காணும். பஸ்ல டென்ஷனா பேக் ஓபன் பண்றப்போ தெரியாம கான்சர்ட்டோட டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டு உள்ள போலனாலும் பரவாயில்ல, வெளியே இருந்து என்ஜாய் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. வெளியே இருந்தே அவர் பாடின எல்லா பாட்டையும் கேட்டு ரசிக்கிறாங்க இன்சோல். அந்த மொத்த கான்சர்ட்டோட சாங் லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்லயே இல்லாத காதலை பத்தின பாட்டை சோஞ்சே பாடுறதை கேட்டு எமோஷனல் ஆகுறாங்க இன்சோல். சோஞ்சேக்கு பிடிச்ச மாதிரி ஸ்னோஃபால் கூட ஆகுது. வெளியே போறப்போ இன்சோலோட போனை தெரியாம ஒருத்தர் கீழே தள்ளி உடைச்சிடுறாரு. கான்சர்ட் முடிஞ்சு பேக் ஸ்டேஜ்ல சோஞ்சே உள்ள போறப்போ இன்யூக், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ரிட்டையர் ஆகணும்னு சொல்ற, அதுவும் வேற யாரோ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு சண்டை போடுறாரு. இன்சோல் ஒரு பிரிட்ஜ் மேல தனியா போயிட்டு இருக்கப்போ அவங்களோட வீல் சேர்ல சார்ஜ் டவுன் ஆகி வழியில அப்படியே நின்றுது. மூவ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியும் ஒரு இன்ச் கூட மூவே ஆகல. போன் உடைஞ்சதுனால வேற யாருக்கும் காலும் பண்ண முடியல. இன்சோல் ரொம்ப சோகமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ பிரிட்ஜ் மேல இன்சோல பாக்குற சோஞ்சே காரை இன்சோல் பக்கத்துல கொண்டு போய் பார்க் பண்ண சொல்றாரு. கார் டோர் ஓபன் ஆகி சோஞ்சே இறங்குறத பார்த்த இன்சோல் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம ஷாக் ஆகுறாங்க. கொடைய இன்சோலுக்கு பிடிச்சிட்டு ஏன் இங்கே நிக்கிறீங்க, சார்ஜ் கம்மியாயிடுச்சான்னு கேக்குறாரு. இன்சோல் நடுங்கிறத பார்த்து அவரோட ஹேண்ட் வார்மரையும் கொடுக்குறாரு. அவங்களோட ஃபேவரட் ஐடலை பார்த்த சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிற இன்சோல் கிட்ட ஏன் அழறீங்கன்னு சோஞ்சே கேக்குறாரு. ஒரு ஃபேனா எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்ற இன்சோல் கிட்ட ஃபேனை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல, நானே வீட்டுல டிராப் பண்ணிட்டான்னு சுஞ்சய் கேக்குறாரு. ஆனா இன்சோல பிக்கப் பண்ண யோஞ்சு வந்துடுறாங்க. சோஞ்சய் கொடுத்த கொடைய வாங்கிட்டு அவரோட ஃபேவரட் சாக்லேட்ஸ கொடுக்குறாங்க இன்சோல். வீட்டுக்கு போற வழியில சோஞ்சே அதை சோகமா பாத்துட்டே போறாரு. வீட்டுக்கு போனதும் இன்சோல் அம்மா கிட்ட என்ன வாழ மோட்டிவேட் பண்ணவருக்கு இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், என்ன காப்பாத்தின ஆளுக்கு தான் சொல்லல, யாருன்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் முழிச்சிட்டே மறந்துருச்சுன்னு சொல்லிடுறாங்க. ரூம்குள்ள போய் சோஞ்சே கொடுத்த கொடை வாட்ச் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏலத்துல வாங்கின சோஞ்சையோட வாட்சோட லைட் எரியுது. அதை எடுத்து கையில கட்டுறாங்க இன்சோல். போன் நோட்டிபிகேஷன் வந்ததுல அன்னைக்கு கான்சர்ட்ல எடுத்த எல்லா போட்டோஸும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. சோஞ்சையோட ரூம்ல டீபாய் மேல பல டேப்லெட்ஸ் இருக்கு, கூடவே இன்சோல் கொடுத்த சாக்லேட்ஸும் இருக்கு. பால்கனில நின்னுட்டு இருந்த சோஞ்சே திடீர்னு மேல இருந்து குதிச்சிடுறாரு. இந்த நியூஸ் ஆன்லைன்ல பரவ ஆரம்பிக்குது. ஃபேக் நியூஸா இருக்குமான்னு டவுட் இருந்தாலும் இன்சோல் பதறிடுறாங்க. அவரை கூட்டிட்டு போறதா சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கே போய் செக் பண்ணிக்கலான்னு கிளம்புறாங்க இன்சோல். ரொம்ப வேகமா போறப்போ அவங்க கையில இருந்த வாட்ச் கலந்து ஒரு ஏரி ஃபுல்லா விழுந்துடுது. அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து அந்த ஸ்டெப்ஸ்ல உருண்டு போய் அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. எடுத்துட்டு மேல பாக்குறப்போ சோஞ்சே இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதை முழுசா நம்ப முடியாம திரும்ப ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இந்த நியூஸ் உண்மைதான ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டே கையில இருந்த வாட்சை டைட்டா பிடிக்கிறாங்க. அப்போ சுத்தி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு டைம் லுக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்றாங்க இன்சோல். திரும்ப கண்ணு திறந்து பார்த்தா இன்சோல் இருக்கிறது அவங்க படிச்ச ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.